சூரியனோட வீடு வந்து சிம்மம். சிம்மத்தில் என்னென்ன கிரகம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மக நட்சத்திரம் இருக்குது, பூர நட்சத்திரம் இருக்குது, உத்திரம் இருக்குது. அப்போ சிம்மத்துக்குள்ள சூரியனுடைய வீட்டுக்குள்ள பூர நட்சத்திரம் அதுக்குள்ளே இருக்குது. அப்போ பூர நட்சத்திரத்தில் யார் ஒருத்தர் பிறந்தாலும் அவங்க சிம்ம ராசியாக இருப்பாங்க. அப்போது சுக்கிரன் திசையில் சூரியன் புத்தி வந்தால் ஒரு பணக்கார ஆகணுங்கிற எண்ணம் உருவாகும். ஒரு ராஜாவுக்கு என்ன மரியாதைனா, எல்லாரும் காசு வச்சுக்கிறத விட இவர் அதிகமாக பணம் வச்சுருந்தாலும் பேரு புகழ் மதிப்பு மரியாதை தானாக வரும்பாங்க. அதனால தான் பூர நட்சத்திரம் வாழ தெரியாத பூரம். அது எல்லாம் இருக்கிறத பூரா மக்களுக்காகவே கொடுத்து போட்டு கடைசி வரைக்கும் மக்களுக்காகவே வாழ்ந்துட்டு போயிடும். இது பூர நட்சத்திரத்துக்கு என்றைக்கும் உண்டு. அப்போது இந்த பூர நட்சத்திரம் சுக்கிரன் திசை அந்த சிம்மத்துக்குள்ளே இருக்குது. அப்போது அந்த சிம்மத்துக்குள்ளே இருந்தால் இதுக்கு ஒரு அருமையான ஒரு விஷயம் என்னென்னா, லட்சுமி நரசிம்மர் கோயில் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கோயிலுக்கு சுக்கிரன் திசையில் சூரிய புத்தி நடக்கிறவங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இன்னும் பெரும்பாலும் அதை குறிப்பிட்டு சொன்னால், மதுரையில் ஆனமலை ஒத்தக்கடை நரசிம்மர்னு ஒரு கோவில் இருக்குது. அது லட்சுமி நரசிம்மர். இந்த லட்சுமி நரசிம்மருடைய கோயிலில் போய் அந்த நரசிம்மருக்கு வந்து துளசி வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் துளசி மாலை வாங்கி போட்டு சாமிக்கு தேங்காய் பழ பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும். அப்போ இது ஜாதகத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, அப்போ இந்த லட்சுமி நரசிம்மருடைய ஆதிக்கம் ஜாதகத்தில் முழு பவரை கொடுக்கும். இதில் மெயினாக பாருங்கள், அந்த பெருமாள் வந்து லட்சுமி நரசிம்மர் வந்து பெருமாள் இந்த லட்சுமியை வந்து மடியிலேயே கையில் வச்சுக்கிறனால நரசிம்மருக்கு வந்து ஒரு கௌரவமே என்னென்னா அந்த லட்சுமி அம்மா இருக்கிறதுனால தான். அப்போ அங்கே லட்சுமி என்பது பணக்கார தேவதை போய் மடியில் உட்காந்து, இன்றைக்கி பெருமாளுடைய பக்கத்தில் வந்து லட்சுமி வந்து கால்லையே உட்காந்துருக்குது. லட்சுமி தாயார் இவங்க எல்லாருமே செல்வத்துக்கு அதிபதியானவங்க. பெண்கள் எல்லாமே சுக்கிரன் தான். அவங்க எல்லாருமே ஏன் கல்யாணமானால் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்கிறது காரணமே, ஒரு ஆண் இடத்துல ஒரு பெண் வந்து இணையும் போது இந்த சுக்கிரனுங்கிறத ஒரு பெண், அந்த சுக்கிரன் வந்து வீட்டுக்குள்ளே வந்தால் அந்த வீட்டுக்குள்ளே மகாலட்சுமி இனிமேல் எல்லாத்தையும் ஒரு மாற்றத்தை பண்ணுங்கிறக்காகத்தான் அந்த காலத்தில் சுக்கிரன்னா பெண்ணுன்னு வச்சாங்க, சூரியன்னா ஆணுன்னு வச்சாங்க. அப்போ இந்த சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்தால் ஒரு ஆண் பெண் திருமணமானால் அவங்க வாழ்க்கையில் அசுர வளர்ச்சி வருமா. இது எல்லாமே மக்கள் அந்த காலத்தில் நிதானமாக செயல்பட்டுருக்காங்க.